தாமதியாதேயும். மறுபடியும் படிங்க. 40வது சங்கீதம் 17வது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆமேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாக இருக்கிறீர். என் தேவனே இதை தாமதியாமல் செய்யும். இதுக்காக தாமதியாதையும் அப்பா, இதுக்காக லேட் பண்ணாதீங்க ராஜா, எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க ராஜா. என்ன பண்ணணும்? சீக்கிரமாக ஆண்டவர் என்ன பண்ணணும்? நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, என் மேலே நினைவாக இருங்க ராஜா. எங்களுக்கு துணை செய்யும்படியாக, எங்களை விடுவிக்கும்படியாக நீர் சீக்கிரமாக இறங்கி வாங்க ராஜா, இதில் லேட் பண்ணாதீங்கப்பா. அப்போ சங்கீதக்காரன் ஏன் அப்படி கதறணும்? அவர் கதறுகிறதுக்கு காரணம் என்ன? 15வது வசனம் படிங்க. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. 12வது வசனம் படிங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. இப்போ 17வது வசனம் படிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆமேன். படிங்க, கன்னடத்தில் படிங்கப்பா. 40வது சங்கீதம் 12வது வசனம் படிங்க. அதுக்கு பிற்பாடு 17வது வசனம் படிங்க. ಯಾಕಂದರೆ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದ ಆಪತ್ತುಗಳು ನನ್ನನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡಿವೆ, ನನ್ನ ಪಾಪಗಳು ನನ್ನನ್ನು ಹಿಂದಟ್ಟಿ ಹಿಡಿದಿರುತ್ತವೆ. ನನಗೆ ದಿಕ್ಕೇ ತೋರುವುದಿಲ್ಲ, ಅವು ನನ್ನ ತಲೆ ಕೂದಲಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿವೆ. ನಾನು ಹೆದೆಯುಂದಿ ಹೋದೆನು. ನಾನಾದರೂ ಹುಟ್ಟಿದವನು ದಿಕ್ಕಿಲ್ಲದವನು ಆಗಿದ್ದೇನೆ. ಕರ್ತನೇ ನನ್ನ ಹಿತಚಿಂತಕನು, ನನ್ನ ದೇವರೇ ನೀನೇ ನನಗೆ ಸಹಾಯಕನು ರಕ್ಷಕನು ಆಗಿದಿ, ತಡಮಾಡಬೇಡ. ஆமென். தாமதிக்க வேண்டாம் ஆண்டவரே, சீக்கிரமா எனக்கு இறங்க ராஜா. காரணம் என்ன? 12வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு தீமைகள் சூழ்ந்திருக்கிறது, என் பாவம் என்ன பின்னாலேயே வந்துகிட்டு இருக்குது, என் அக்கிரமம் என்னுடைய பாவம் எனக்கு பின்னாலேயே நெருக்கி வந்துகிட்டு இருக்குது. என்னை காப்பாற்றுங்கப்பா, சீக்கிரமாக தாமதிக்காமல் எனக்கு இறங்கி வாங்க ராஜா அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எனக்காக இறங்குங்க ராஜான்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? பின்னாலேயே நம்மளை ஃபாலோ பண்ணி எது வந்துக்கிட்டு இருக்குது? எந்த வல்லமைகள் வந்துக்கிட்டு இருக்குது? குடும்ப பிரச்சனையா, இல்லை என்ன காரியம்? எந்த சாத்தா நம்மளை, எந்த சத்துரு நம்ம பின்னாலேயே வரட்டி வந்துக்கிட்டு இருக்கிறான்? ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதினுடைய மனைவியை தாவீது வந்து கூப்பிட்டு வரும்பொழுது அவளுடைய இன்னொரு புருஷன், அவள் இன்னொரு மேரேஜ் பண்ணியிருந்தா, இன்னொரு புருஷன் அவன் என்ன பண்ணுறான்? தாவீதுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வரான். தாவீது அவளை விட்டு அவள் எனக்கு வேணும் அவன் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கிறான். தாவீது தன்னுடைய படைத்தளபதியை அப்னேரை பார்த்து திரும்பி சொன்னார், அவனை சொல்லுன்னு சொல்லி சொன்னார். அப்னேர் திரும்பி அவனை பார்த்து இதோட திரும்பி போயிருன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் பின்னால் திரும்பி வரல. படிங்க, வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து படிங்க. திரும்ப போயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்கு பிற்பாடு அவன் பின்னால் திரும்ப வரல, அவன் திரும்பி போய்விட்டான். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து படிங்க. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொன்னான். சவுல் கிட்ட தாவீது சொல்லி அனுப்புறாரு, என்னுடைய மனைவி மீகாலை அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து படி. லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினார். இப்ப அவகிட்ட தான் இருக்கிறா. யார் இருக்கிறா? மீகால் வந்து இன்னொரு புருஷன் கூட இருக்கிறா. 16வது வசனம். அவள் புருஷன் பகுரிம் மட்டும் அவள் பிரகாலே அழுது கொண்டு வந்தான். பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறான், விடுறது இல்ல. பாவம்,
நம்ம விட்டு வந்த எத்தனையோ பாவங்கள், பாவத்தின் வல்லமைகள், சாத்தானுடைய நுகத்தடிகள் நம்மளை என்ன செய்யும்? ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நான் இவளை எங்கே பிடிப்பேன், எப்போ பிடிப்பேன், எப்படி பிடிப்பேன்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். படிங்க. அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். போல்ஸ்டர் இங்கே அவன் பாருங்க, போதும். இங்கே பாருங்க, அவளுடைய மீகாலுடைய இன்னொரு புருஷன் வந்து என்ன பண்ணல? பலாத்காரமாக சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அப்படிலாம் அவன் எதுவுமே பண்ணல. திரும்பி போன்னு சொன்னான் அப்னேர். அவ்வளோதான். அதுக்கு மறு பேச்சே கிடையாது. சத்தமில்லாமல் அவன் திரும்பி போயிட்டான். நமக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகள், நம்ம ஃபாலோ பண்ணி வருகிற வல்லமைகள் நம்ம தொடாமல் நம்ம பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? சிறுமையும் எளிமையுமான என் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நினைவில், ஆண்டவருடைய மனதில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஆண்டவருடைய மனதில், ஆண்டவருடைய நினைவில் இருந்தனா நம்ம ஏதாவது வல்லமைகள் ஃபாலோ பண்ணி வரும் பொழுது ஆண்டவர் வந்து குறுக்க நிற்பார். என் பிள்ளை எனக்குரியவ, நீ தொடாத, அவங்க எனக்குரியவங்க, நீ அவங்கள தொடக்கூடாது. சாமி வந்து குறுக்க நிற்பார், விட மாட்டார். பிள்ளையாமை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு டைம் வந்து சாமிக்கிட்ட கேட்டான், என்னை இந்த மாதிரி ராஜா கூப்பிடுறாரு, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக போய் ப்ராப்பர்ட்டி சொல்லணுமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா, என்னை கூப்பிடுறாரு, நான் போட்டுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? டைம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். 2வது டைம் கேட்டான், நான் போகிறேனே ஏசப்பா அப்படின்னு சொல்லி போகக்கூடாது சொல்லிட்டார். 3வது டைம் கேட்டான், சரி போ அப்படி சொல்லி விட்டுட்டார். சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பியா எதிர்நாட்டு ராஜாவோட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போகிறதுக்காக போகும்போது போகிற வழியிலே என்ன பண்ணார் சாமி? ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நின்னான் பிள்ளையாமுக்கு அகைன்ஸ்டாக. யாருக்கு தெரில? பிள்ளையாமுக்கு தெரில. அகைன்ஸ்டாக வந்து நிற்கிறானேன்னு சொல்லி பிள்ளையாமுக்கு தெரில. ஆனால் கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. பிள்ளையாம் ஏறி போன கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் கழுதையினுடைய கண்களை திறந்தார். கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. அதனால கழுதை என்ன பண்ணல? ஆகா, முன்னால் தூதன் பட்டயத்தோடு நிற்கிறானே, நான் போனேன்னா அவன் தலையை வெட்டிடுவானே சொல்லிட்டு கழுதை முன்னால் போகவே இல்லை. அது வந்து ஒரு ஒன்வே ரூட்டு. அதாவது 2 பக்கமும் செவரு, நடுவில் ஒரு கழுதை மட்டும் போகிற மாதிரி ரூட்டு. அப்போ திரும்பி போக முடியாது. இப்போ கழுதை என்ன பண்ணுது? சரி, ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடலாம், அதான் தூதன் நடுவில் தானே நிற்கிறான், நம்ம ஒரு கிராஸ் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போனால் என்ன ஆகும்? பிள்ளையா மேலே உட்காந்துருக்கிறான். அவனுடைய காலெலாம் அப்படியே அந்த வாலில் செவத்தில் இடித்து காயமாகும் இல்லையா? உடனே பிள்ளையாம் என்ன பண்ணான்? கழுதையை 2 தடவை அடித்தான். 3வது தடவை அடித்தான். ஆண்டவர் கழுதையோட வாயவே திறந்துட்டார். கழுதை சொல்லிச்சு, எப்பா என் முன்னால் தூதன் நிற்கிறாரு, நீ ஏன் என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிச்சு. கழுதை வாயை திறந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்கள், பாவம் செய்கிறதுக்கு டைம் கேட்டான், 2வது டைம் கேட்டான், 3வது டைம் கேட்டான். சாமி 2 டைம் வேணான்னாரு. 3வது டைம் சரி போயிட்டு வான்ட்டார். ஆனால் போய்ட்டு சொல்லிட்டு விட்டாரா சும்மா? இல்லை, தூதன் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். விடுறதில்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் பாவத்தை நோக்கி போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. பாவத்தின் வல்லமைகளை நம்ம தொடர்ந்து வரும். இந்த பாவத்தின் வல்லமைகள் என்ன சொல்லுது தெரியுமா? யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் படிங்க. நான் அவனை பிடிப்பேன், அவனை நான் அழிப்பேன், அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன், அவனை நான் கொள்ளையிட்டுருவேன். பாவத்தின் வல்லமைகள் நம்மளை பார்த்து சொல்லுது. படிங்க, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம் படிங்க. தொடருவேன், பிடிப்பேன், அவனை கொள்ளையிட்டு நான் பங்கு போடுவேன். என் ஆசை, பாவத்தோட ஆசை எல்லாம் அவனிடத்துல திருப்தியாகும். என் பட்டயத்தை நான் உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று என் பகைஞன் சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்துல படிங்க. உம்முடைய காற்றை நீர் வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகளோடு ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். அதைத்தான் நம்ம அங்கே படிக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்ற வழியில் முன்னால் செங்கடல், பெரிய கடல் இருக்குது. ஏதோ ஒரு ஆறுனா பரவாயில்ல, இறங்கி ஏதோ ஒரு ஆழம் பார்த்து குச்சி வச்சு ஆழம் பார்த்து கடந்து அந்த பக்கத்துக்கு போயிடலாம். கடல் எவ்வளோ தூரத்துக்குள்ளே போவீங்க? எவ்வளோ தூரத்துக்குள்ளே நடந்து போக முடியும்? போக முடியாது. முன்னால் கடல் நிற்கிது, பின்னால் விட்டு வந்த அந்த எகிப்தின் வல்லமைகள் பார்வோனும் அவனுடைய சேனையும் பின்னால் துரத்திக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த 12வது சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா? என்னுடைய அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்க வருகிறது, என்னுடைய பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்க வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ பின்னால் யார் வரா? சத்துரு, சாத்தான் அவங்களை தொடர்ந்து பிடிக்கிறதுக்காக இப்போ பார்வோன் வந்துக்கிட்டு இருக்கிறான்.
நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடவை விட்டு வந்த இந்த பாவங்கள் எல்லாம் திரும்பவா வந்துரு நீ எனக்கு வேணும். அதை சொல்கிறான் பாருங்க. அங்கே பார்வோனுடைய வார்த்தையை தான் நம்ம படிக்கிறோம். நான் அவங்கள தொடர்ந்து போவேன். 15வது வசனத்தில் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் யாத்திராகமம் 15:9 அந்த பார்வோனுடைய நம்மை விட்டு வந்த அந்த வல்லமை, நாம் விட்டு வந்த அந்த வல்லமைகள், அந்த பாவத்தின் சக்திகள், விக்கிரக ஆராதனை வல்லமைகள், இவையெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுது, நான் அவனை தொடருவேன், அவனை பிடிப்பேன், அவனை கொள்ளையாடி அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் பங்கிடுவேன், அதெல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன், என் ஆசையெல்லாம் நான் அவன் மேலே திருப்தி ஆக்குவேன். திருப்தி ஆட்டு அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? சாத்தா விலகி போயிடுவான். இது நமக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் பாருங்க, தேவையில்லாமல் கோவப்பட்டுருவாங்க, தேவையில்லாமல் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவாங்க, பேசிடுவாங்க, பதறி பேசிடுவாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு தனியாக போய் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்? காரணம் என்ன? ஏன் போய் அழுகுறாங்க? அப்படி அவங்க தானே பேசுனாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஏன் துக்கம் வந்துச்சு? பேசுனது அவங்க கிடையாது. அவங்க மூலமாக சாத்தான் அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டான். நம்ம எத்தனை பேர் அநேக நேரங்கள் அப்படி சாத்தானுடைய கையில் போய் வந்திருக்கிறோம். கோபம் வரும்போது பயங்கரமாக பேசுறது, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்குது, யாரும் கேட்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டு இன்னொருத்தட்ட போயிட்டு தெரியாமல் பேசிட்டேன், என்ன செய்கிறது, நான் கோபத்தில் அப்படி வார்த்தையை விட்டுட்டேன். எப்படி கோபத்தில் வார்த்தை வந்துச்சு? நீ கோபப்படும்போது உனக்குள்ளே சாத்தான் வந்து அவனுடைய ஆசையை உன் மூலமாக நிறைவேற்றிட்டு போயிட்டான். என் ஆசை அவனிடத்தில் திருப்தியானது. எத்தனை வேளையில் சாத்தானுடைய ஆசை நமக்குள்ளே திருப்தி ஆகிருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்ம மேலே யாருடைய ஆசை திருப்தி ஆகணும்? ஆண்டவருடைய ஆசை நம்ம மேலே திருப்தி ஆக வேணும் இல்லையா? ஆண்டவருடைய ஆசை தான் திருப்தி ஆகணும். ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நினச்சிருக்கிறார்? ஆண்டவருடைய மனதில் நம்மளை குறித்து எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறாரா? ஆண்டவர் நினைவாக இருந்தாருன்னா ஆண்டவரே உங்களுக்கு துணையாக இருப்பார், ஆண்டவரே உங்களுக்கு ரட்சிப்பாக இருப்பார், அவர் தாமதிக்க மாட்டார். சங்கீதத்தில் படித்த அந்த 40வது சங்கீதம் கடைசி வசனத்தில் படித்த மாதிரி ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருந்தா, இல்லை ஆண்டவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நான் காத்திருந்தா, ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார், ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பாக இருப்பார், ஆண்டவர் அதில் டிலே பண்ண மாட்டார், தாமதிக்க மாட்டார், சீக்கிரமாக இறங்கி துரிதமாக இறங்கி இல்லையா? லூக்கா 18வது அதிகாரத்தில் படிக்கிற பாருங்க, இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுடைய விஷயத்தில் அவர் சீக்கிரமாய் நியாயம் தீர்ப்பார், சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்வார். படிங்க லூக்கா 18வது அதிகாரம் 6வது வசனமா 7வது வசனம். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்குது. கன்னடத்தில் படிங்க. ದೇವರಾದುಕೊಂಡವರು ಆತನಿಗೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ಮೊರೆಯಿಡುವಲ್ಲಿ ಆತನು ಅವರ ವಿಷಯದಲ್ಲಿ ತಡಮಾಡಿದರೂ ಅವರ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸದೆ ಇರುವನೇ? அவರಿಗೆ ಬೇಗ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವನೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு சீக்கிரத்திலே, அது 8வது வசனத்தில் தமிழ் எழுதியிருக்குது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கன்னடத்தில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தேவரு ஆது கொண்டவருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இரவும் பகலும் அவரை நோக்கி யார் யாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களோ, யார் யாருடைய ஆத்மாவெல்லாம் இயேசுவையே இரவும் பகலும் நினைத்து கொண்டு, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ராஜா, எங்களுக்கு இறங்குங்க ராஜா, எங்களை விடுதலையாக்குங்கப்பா, எங்களுக்காக கிரியை செய்கிற ராஜா, டே அண்ட் நைட் 24/7 தேவனை நோக்கி நம்ம இருதயம் எப்பெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையாக இராமல், டிலே பண்ணாமல் அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். அதுதான் நம்ம படிக்கிறோம். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நம்முடைய சாமி நமக்காக நியாயம் செய்யறதுக்கு இறங்க மாட்டாரா? சிலர் கேட்குறாங்க இல்லையா, சாமிக்கு கண்ணு இருந்தால் இப்படி செய்வாரா? அவருக்கு அவர் இருந்தால் நமக்கு இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் சிலருக்குள்ள கேள்வி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் வரும் பொழுது நமக்குள்ள ஒருவேளை அப்படிலாம் கேள்வி வரும் பொழுது, அப்பா நீர் எங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பீராப்பா? இல்லை சுவாமி, அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் டிலே பண்ண மாட்டார் சாமி. ஆண்டவர் சீக்கிரமாக துரிதமாக நமக்கு இறங்கி நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய கருத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். தாவீது அந்த 12வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தலைமுடியை பார்க்கிலும் என் பாவம் பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியல, நிமிந்து கூட பார்க்க முடியல, அவ்வளோவா பாரம் போட்டு என்னை அமுத்துது, பாவத்தின் வல்லமை அமுது. நம்ம பாருங்கள்,
படிங்க, அந்த வசனத்தில் படிங்க. 40வது சங்கீதம் 12வது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது. பாத்தீங்களா, நான் நிமிர்ந்து பார்க்க முடியல. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறது. அவைகள்னா எது? பாவம், பாவத்தின் வல்லமைகள் என் தலைமயிரை பார்க்கலாம் அதிகமா இருக்குது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் இருதயம் சோர்ந்து போகுது. இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குதா நம்ம வாழ்க்கையில? கடந்த நாட்களில் நம்ம இதெல்லாம் சந்திச்சிருக்கிறோமா? இப்படிப்பட்ட பாதைகளை நம்ம போயிருக்கிறோமா? நிமிர்ந்து பார்க்க முடியலையா? என்ன செய்யணும் தெரியுமா? நிமிர்ந்து பார்க்க முடியலனா, பாவி ஆண்டவரே, நான் பாவி ராஜா, பாவியா என் மேல் கிருபையா இருங்க ராஜான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதில் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறதுல நாம் குறைந்து போக மாட்டோம். பவுல் சொல்லுகிறார், அப்போ சொன்ன பவுல், பரிசுத்த பவுல், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? பாவிகளில் பிரதான பாவி நான், என்னை தேடி இயேசு வந்தார் என்று சொல்லுகிறார். எல்லா பாவிகளில் பிரதான பாவின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகள்லையும் நான் தான் பெரிய பாவி, நான் தான் பாவி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிறது உண்மையானால், பாவிகளில் பிரதான பாவி, பெரிய பாவி நான் தான், எனக்காகத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லுகிறார். நம்மளும் அதை ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. தலையை தூக்க முடியாத அளவுக்கு பாரம். அது ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு. லூக்கா 18வது அதிகாரத்திலேயே 2 பேர் தேவ சமூகத்துக்கு போகிறாங்களா ஜெபிக்க, பரிசேயன் ஆயக்காரனும். அங்கே பாருங்க, ஒருத்தன் பரிசேயன் போய் உட்காந்து தலையை நிமித்தி நல்லா ப்ரேயர் பண்ணுறான். ஆனால் அந்த ஆயக்காரனை பாருங்க, தன் தலைகளையும் தூக்க துணியாமல், தலையை தூக்க முடியல, அந்த அளவுக்கு பாவத்தின் வல்லமை. தேவன் பக்கமாக முகத்தை காட்ட முடியல, ஆண்டவர் சமூகத்துக்கு பக்கமாக திரும்ப முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளாவது நடந்திருக்குதா? படிங்க, லூக்கா 18வது அதிகாரம். தன் தலையை தூக்க துணியாமல் தூரத்தில் நின்று 18வது அதிகாரம் 13வது வசனம். தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக பார்ப்பதற்கு தலையை தூக்க கூட துணியாமல் தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாய என்மேல் கிருபையா இரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நம்ம அனுதினமும் சொன்னால் கூட குறையாது. டெய்லி நம்ம, அப்பா பாவியாய எங்கள் மேல் கிருபையா இருங்கப்பா, பாவியாய எங்கள் மேல் கிருபையா இருங்கப்பா, பாவியாய எங்கள் மேல் கிருபையா சொல்ல 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 என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கிருபை அளவில்லாமல் நம்ம மேலே இறங்கி பாவியாய நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் படிச்சு பாருங்க. அவன் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. பாவம் ஒன்று தான். அந்த பாவத்தின் வல்லமை மட்டும் அழிக்கப்பட்டா, பாவம் மட்டும் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டா, பாவத்தை மட்டும் இயேசுன்றதுனால நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் அகற்றிட்டா, எந்த பிரச்சனையுமே வராது. எந்த பிரச்சனையுமே வராது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிரச்சனைகள் எல்லாம் சாமி அடுத்து மாற்றி மாற்றி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி போட்டுருவார். சாமி எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனையை மாற்றுகிறதுக்கு சாமிக்கு பெரிய காரியமே கிடையாது. அவர் நம்ம தான் எதிர்பார்க்குறார், நம்மளை தான் எதிர்பார்க்குறார். நம்ம இருதயத்தை பார்க்குறார். நம்ம இருதயம் ஆண்டவரோட ஒன்றாக இணையுதா, அதான் உண்மையாக இணையுதா, இப்படிங்கிறதெல்லாம் சாமி நம்மளை பார்க்குறார். அப்படி நம்ம உண்மையாக ஆண்டவரோடு இணைஞ்சா அப்படின்னா சில பொருத்தனைகளை பண்ணி, சில பிரதிஷ்டைகளை பண்ணி, பொருத்தனை பிரதிஷ்டை இதெல்லாம் நம்ம பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன தெரியாமல் இருந்ததுன்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம பண்ண அது நம்முடைய பலனாக மாறுது, சக்தியாக மாறுது. அது நமக்கு. சிம்சோனுக்கு பலன் எங்கே இருந்துச்சு சொல்லுங்கள்? சிம்சோனுக்கு பலன் எங்கே இருந்துச்சு? தலைமுடியில் இருந்துச்சு. அந்த தலைமுடி அவனுடைய என்னது? அதான் என்னது? தலைமுடி தான் அவனுக்கு பிரதிஷ்டை. அதை அவன் பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். சாகுற வரைக்கும் என் தலைமுடியை நான் கட் பண்ண மாட்டேன், ஆண்டவருக்காக நான் விடுறேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். தலையில் 7 ஜடை விழுந்துருந்துச்சு. 7 ஜடைனா அது பூரணமான ஒரு பிரதிஷ்டை, முழுவதுமான ஒரு பிரதிஷ்டை ஆண்டவருக்காக. அப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணதுனால தான் என்ன பலன் இருந்துச்சு? எவ்வளோ 300 நரிகளை பிடிச்சி 300 நரியோட வால்லையும் தீப்பந்தத்தை கட்டி விட்டான். அப்போ அவனுக்கு எப்படி பலன்றது? 300 நரியை பிடிச்சி, ஒரே ஆள் 300 நரியை பிடிச்சி 300 நரியோட வால்லை தீப்பந்தத்தை கட்டி விட்டான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பா பாருங்க. ஏராளமான ஜனங்கள் கூடி இருந்த ஒரு பெரிய ஸ்டேஜில் இருந்த அந்த 2 பில்லரில் ஒரு பில்லர் என்ன பண்ணான்? பிடிச்சி ஆட்டினான், பிடிச்சி அசைச்சான். அந்த 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 ஸ்டேடியமே இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. அதிலிருந்து 50 பேர் செத்து போயிட்டாங்க. 50 பேர் சத்துருக்கள். எல்லாரையும் அழிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒரே ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பு அதை எடுத்து 1000 பேரை வெட்டி போட்டான்.
ஒரு தாடை எலும்பை எடுத்து ஒரு எலும்பை வச்சு ஒரு 1000 பேரை கொண்டு போட்டான். இப்படிப்பட்ட ஒரு பலன் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அவனுடைய பிரதிஷ்டையில் வந்துச்சு. அவனுடைய பிரதிஷ்டை. நம்மளும் நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை வச்சுக்கிறோம். வேதத்தில் நிறைய பேர் இது போல் நம்ம படிக்கலாம். எலியாவை எடுத்துக்கோங்க. எலியா என்ன பண்ணல? எலியா வந்து ஆடம்பரமான ட்ரெஸ்ஸெலாம் உடுத்தலை. ஒட்டக மயிர், ஒட்டகத்தோட தோல், அதில் ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணி அவர் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டார். யோவான் ஸ்நானன் எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில். அவர் என்ன தான் போட்டார்? ட்ரெஸ்ஸு ஒட்டக மயிர், ஒட்டகத்தோட தோலை தான் அவரும் கட் பண்ணி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அவங்க எல்லாம் அப்படி தான் ஜீவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பிரதிஷ்டை, அதான் அவங்களுடைய பலன், அதான் அவங்களுடைய சக்தி, அதான் அதில் தான் அவங்களுடைய பலன் அடங்கி இருந்தது. அப்போ நீங்களும் ஆண்டவரே உமக்காக இந்த நாளில் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், இந்த ஒருவேளை உணவை நான் கட் பண்ணுறேன், இந்த ஒருவேளை சாப்பாடை நான் தவிர்க்கிறேன், இது எனக்கு வேண்டாம், உங்களுக்காக ஏசப்பா, உங்களுக்காக ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 அதிகாரம் கம்பல்சரி நான் படிக்கிறேன்ப்பா. இதெல்லாம் நம்முடைய பிரதிஷ்டை, இதெல்லாம் பலன், இதுதான் நம்முடைய பலன். இதுதான் நமக்கு பலனாக இருந்து சாத்தானை மிதிக்கிறதுக்கு என்ன செய்யுது? நமக்கு உதவியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் தலையையும் தூக்க முடியாத ஒரு நிலவரம் நமக்கு வரலாம், ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அதைத்தான் நம்ம வசனத்தில் படிக்கிறோம். என் தலையை நான் நிமிர்ந்து பார்க்க முடியல, அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பாவம், அவ்வளோ துக்கம் என்னை சூழ்ந்து இருக்குது ராஜா. என் தலையை கூட நான் தூக்க முடியல, என் தலைமுடியை பார்க்கலும் அதிக பாரமாக இருக்குது, அதிக பாரமாக இருக்குது. அப்படி பாரமாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தலைமுடியை பார்க்கலாம் பாவத்தினுடைய எண்ணிக்கை தலைமுடியை பார்க்கலாம் அதிகமாக இருக்குது. நமக்கு இன்றைக்கி பிரச்சனையோட எண்ணிக்கை தலைமுடியை பார்க்கலாம் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சால் அடுத்து, அது முடிஞ்சால் அடுத்து சொல்லி அடுத்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் நம்ம என்ன செய்யணும்னா, தலையை தூக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த ஆயக்காரனை போல் தலையை தூக்கி ஆண்டவரை பார்க்க முடியலனாலும், அப்பா பாவியாய் என் மேலே கிருபையாக இருங்க ராஜா, பாவியாய் எனக்கு உங்கள் கிருபை தாங்க ராஜா, இப்படிலாம் கேட்கும் பொழுது சாமி நம்மளை தூக்கி விடுவார். அவர் நம்மளை நீதிமானாக்குவார். ஆண்டவர் நம்மளை நீதிமானாக்குனா, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டா, வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 8வது அதிகாரத்தில், கர்த்தர் தெரிந்து கொண்டவன் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? சாத்தான் கூட நம்மளை வந்து குற்றம் சொல்ல முடியாது. இவன் பாவி, இவன் அக்கிரமக்காரன், இவன் உமக்கு விரோதமாக இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி சாத்தான் கூட நம்ம மேலே கை காட்ட முடியாது. படிங்க ரோமர் 8வது அதிகாரம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? ஒரு வல்லமையும் குற்றம் சுமத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். 8வது அதிகாரம் 33வது வசனம். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ரோமர் 8:30. ದೇವರು ಆದುಕೊಂಡವರ ಮೇಲೆ ಯಾರು ತಪ್ಪು ತೋರಿಸಾರೋ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು நிர்ணயிಸುவவனாகின்றானே. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அப்போ பாருங்க, பாரத்தினால், பாவத்தினால், பிரச்சனையினால், வீட்டில் இருக்கிறதான கஷ்டத்தின் நிமித்தமாக, துக்கத்தின் நிமித்தமாக நம்மால் பிரேயர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், அந்த வேளையில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, பாவியாய் என் மேல் கிருபையாய் இருமாண்டவரே, எங்களால் தலையை தூக்க முடியவில்லை, எங்களால் எந்திரிச்சு உம்முடைய சமூகத்தை பார்க்க முடியவில்லை, பரலோகத்தை எங்களால் நோக்கி பார்க்க முடியவில்லை, உம்முடைய சமூகத்தை எங்களால் தேட முடியவில்லை, பாவியாய் என் மேல் கிருபையாய் இருங்கப்பான்னு சொல்லும் பொழுது, பாவியாய் நம்மை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். எந்த ஒரு வல்லமையோ, எந்த ஒரு சத்துருவின் வல்லமையோ நம்ம குற்றம் சுமத்த முடியாது. நம்ம மேலே யாரும் தப்பு சொல்ல முடியாது. கன்னடத்தில் இருக்குது இல்லையா, நம்ம மேலே தப்பு சொல்கிறவங்க யார்? நீ இப்படி தப்பாக பண்ணுற, உன்னுடைய வாழ்க்கை தப்பாக இருக்கு, நம்மளை மேலே யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியாது. ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? ஆண்டவரே நம்மை நீதிமானாக்குகிறவர். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகளை நாம் வைத்துக்கொண்டு நமக்கு பிரச்சனைகள் வருகிற வேலைகள் எல்லாம், துக்கங்கள் வருகிற வேலைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, நான் சிறுமையானவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு இந்த பூமியில் யாருமே இல்லை ராஜா, நீர் தான் எனக்கு துணையப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த 40வது சங்கீதம் கடைசி வசனம், நான் சிறுமையானவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன் ஆண்டவரே, என்னது பூமியில் இருக்கிறவங்க யாரும் நினைக்க மாட்டாங்கப்பா. சிறுமையானவங்களை, எளிமையானவங்களை, ஏழையானவங்களை இந்த பூமியில் நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா? யார் நினைக்கிறாங்க? நல்லா வசதியானவங்க, எம்எல்ஏ, எம்பி, இவங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த குடிசை வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, பாவம் 3 நாளாக சாப்பிடாம உட்காந்துருக்கிறாங்க. அந்த அம்மாவை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அவங்க மேலே நினைவாக இருக்கிறவங்க யார்? யாரும் இல்லை. அதனால தான் தாவீது அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் சிறுமையானவனப்பா, நான் எளிமையானவனப்பா, என்னை நினைக்கிறவங்க யாருமே இல்லை ராஜா, நீர் என் மேல் நினைவாக இருங்க ராஜா.
நீர் என்மேல் நினைவாக இருக்கிறீரப்பா. நான் சிறுமையானவன் தான். என்னை யார் நினைக்கிறவங்க இல்லை தான், என்னை யோசிக்கக்கூடியவங்க இல்லை தான், எனக்கு நன்மை செய்யக்கூடியவங்க இங்கே இல்லை தான். ஆனால் நீர் என்மேல் நினைவாக இருக்கிறீரப்பா. நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், என்மேல் நினைவாக இருக்கிறீர். எங்களுக்கு துணை செய்யுங்க ராஜா. எங்களுக்கு ரட்சிங்க, எங்களை ரட்சிங்கப்பா. எங்களுக்கு தாமதிக்காமல் அதை செய்யுங்கப்பா. ஏனென்றால் நாங்கள் எளிமையானவர்களாமே சாமி, நாங்கள் சிறுமையானவர்களப்பா. இப்படிலாம் சொல்லி சாமிக்கிட்ட நெருங்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் உடனே கரத்தை நீட்டுவார், உடனே நமக்கு இறங்கி கிரியை செய்வார். நம்ம எல்லாம் இருக்குது சாமி, எனக்கு ஒன்று தான் குறை, இது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி, இது செய்யலைனாலும் பரவாயில்ல, நான் என்னால் இப்போ ப்ரேயருக்கு அங்கே போக முடியாது, பண்ண முடியாது இப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சாக்கு போக்க சொல்லி சாமியை விட்டு அப்படியே தூரம் விலகி போனோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? எனக்கு யாரும் இல்லை சாமி, எனக்கு நீர் தான் ராஜா. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஆண்டவரை கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்கப்பா, எனக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிறாங்கப்பா, இவங்க இருக்கிறாங்கப்பா சொல்லி அநேகர் நம்ம கை காட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிடுறார் சொல்லுங்கள்? இவ்வளோ பேர் உனக்கு இருக்கிறாங்களா மகளே, நான் எதுக்கு அப்படின்னு சாமி ஒதுங்கி நின்றுக்கிறார். அப்போ அவர் ஒதுங்கி நின்றுட்டாருன்னு நமக்கு என்ன செய்யுது? நம்ம காரியமெல்லாம் டிலே ஆகுது, நம்ம காரியமெல்லாம் அப்படியே தாமதிச்சு போகுது, தள்ளி போகுது. நமக்கு அந்தந்த நேரங்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் அப்படியே டிலே ஆகுது, கஷ்டம் உண்டாகுது, நெருக்கம் உண்டாகுது. இதெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் எனக்கு நீர் மட்டும்தான்ப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விழுந்துடணும். ஒன்றுமே இல்லை ராஜா, எங்களுக்கு யாருமே கிடையாது, நான் யாரையுமே நம்பலை. இருக்கிறாங்க சகாயம் பண்ணுறதுக்கு, எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்க ராஜா. ஆனால் நான் யாரையுமே நம்பலை. என் நம்பிக்கை எல்லாம் உண்மையில மாத்திர ராஜா, எனக்கு நீர் மாத்திரம்தான் சாமி. இப்படிலாம் சொல்லி நீங்கள் நெருங்கினீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ பாசமாக ஓடி வருவார் இல்லையா? அந்த கெட்ட குமாரன் பாருங்கள், தூரமாக போயிட்டு காசெல்லாம் செலவழிச்சிட்டு இப்போ எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யாருமே இல்லையே, எங்கள் அப்பா வீடு தானே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப வரும்பொழுது அப்பா என்ன பண்ணார்? ஓடி வந்து கட்டுப்பிடிச்சார். இவன் ஓடி வரல, இவன் அப்பாவை பார்த்த உடனே அப்பான்னு சொல்லி ஓடி வரல, இவன் ஓடி வரல, அவர் ஓடி வந்தார். நீங்கள் படித்து பாருங்கள், வேதத்தில் படித்து பாருங்கள். அவர் ஓடி வந்தார், கொடுக்கணும். அவர் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு என் மகனேன்னு சொல்லி சேர்த்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு இப்போ யாருமே வேண்டாம், என் அப்பா வீடு இருந்தால் போதும், எங்கள் அப்பா வீடு இருந்தால் போதும், எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் திரும்ப வர போகிறீங்க? இந்த மீட்டிங் முடியும் பொழுது நம்ம எல்லாரும் திரும்பி ஆண்டோட்டத்தில் வர வேணும். அப்பா எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ராஜா. எங்கெங்கேயோ போயிட்டே சுவாமி, யாரையோ நம்பி போனேன்ப்பா, யாரையாரோ சகாயம் பண்ணுவாங்க, நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் ராஜா. இப்போ எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன்ப்பா, எதுவும் வேண்டாம், எனக்கு யாரும் வேணாம் சுவாமி, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீர் மாத்திர ராஜா. நான் உம்மிடத்தில் மாத்திரம் ஓடி வருகிறேனப்பா, நீர் மட்டுமே எனக்கு உதவி செய்யணும் ராஜா. நீர் ஒருவர் தான் மாறாத அன்பு உடையவர். இப்படிலாம் சொல்லி ஆண்டவரத்தை ஓடிவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சு முன்னால் ஓடி வந்தீங்கன்னா சாமி உங்களுக்காக 100 ஸ்டெப்பு வச்சு உங்களை வந்து அணைத்துக் கொள்வார். ஆண்டவர் இந்த வார்த்தையின் படி நம்ம எல்லாரையும் நடத்த வேண்டும், என்னையும் நடத்த வேண்டும், உங்களையும் நடத்த வேண்டும். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.